எங்க ஊர்ல உள்ள ஒரு பிரபலமான நிறுவனத்தோட உரிமையாளர் தன்னோட மகளோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்குமே இன்விடேஷன் கொடுத்திருந்தாரு. அந்த நிறுவனத்துல தான் நானும் வேலை பார்க்குறேன். அதனால நானும் என்னோட மனைவி கூட அந்த விருந்துக்கு போயிருந்தேன். அப்போ என்னோட முதலாளி என்னோட மனைவியை பார்த்து அவளோட அழகுல மயங்கிட்டாரு. அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே அவர் அமைதியற்றவராகவும் இருந்தாரு. அடுத்த நாள் அவர் என்ன ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னோட மனைவிய 4 நாட்கள் அவரோட இருக்க அனுமதிச்சா எனக்கு ஒரு வீடும் 2 புதிய கார்களும் ப்ரமோஷனும் கொடுக்கறதாவும் என்னோட வாழ்க்கையே மாத்திரதாவும் சொன்னாரு. இல்ல அப்படின்னா என் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி என்னை சிறையில தள்ளிடுறதாவும் மிரட்டினாரு. நான் வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை பத்தி என்னோட மனைவி கிட்ட பேசினேன். அவளும் நான் போறதுக்கு தயாரா தான் இருக்கேன், ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குன்னு சொன்னா. அன்னைக்கு நான் என்னோட மனைவி ரேணுவோட கைய உறுதியா பிடிச்சுக்கிட்டு அந்த விருந்துக்குள்ள நுழைஞ்சேன். அவ எப்பவும் போல இன்னைக்குமே அமைதியா இருந்தா. அவளோட அழகு எல்லாரையுமே மயக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவளோட கண்கள்ல ஒரு விசித்திரமான பிரகாசமும் இருந்துச்சு. அந்த பிரகாசம் எப்பவுமே எனக்கு ஒரு அமைதியை தரும். ஆனா இன்னைக்கு ஏன் ஒரு பதட்டமான ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த விருந்து நடக்கிற ஹால்ல எல்லா இடங்களுமே பல மின்விளக்குகளால பிரகாசமா ஒளிச்சிட்டு இருந்தது. மென்மையான இசை, பிரகாசமான முகங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனா என்னோட மனசு வேற எங்கேயோ சிக்கி இருந்துச்சு. என்னோட அலுவலகத்தோட சூழல் முறைப்படியாவும் தொழில்முறை சார்ந்ததாகவும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நைட்டு ஏதோ வித்தியாசமா இருந்தது. இந்த விருந்து நிறுவனத்தின் உரிமையாளரான சேகர் சாரோட மகளோட பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாருமே அங்க தங்களோட மனைவிகளோடையும் குழந்தைகளோடையும் அங்க வந்திருந்தாங்க. நாங்க எல்லாருமே ஒரு சபையில இருப்பது மாதிரி எனக்கு தோணுச்சு. ரேணு என் கூட அமைதியா நின்னுட்டு இருந்தா. அவ அப்படிப்பட்டவ தான். கூட்டங்கள்ல இருந்து விலகி மக்களோட பார்வைகள்ல இருந்து மறைஞ்சு வாழ்றவ. ஆனா அந்த அமைதி அன்னைக்கு அவனுக்கு ஒரு புயலோட அறிகுறியா மாறிடுச்சு. நாங்க உணவு மேசையை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு என்னோட இதயம் ஒரு வித்தியாசமான துடிப்பை உணர்ந்துச்சு. நான் திரும்பி பார்த்தப்போ சேகர் சார் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இல்ல, எங்களை இல்ல, என்னோட மனைவி ரேணுவ. அவரோட கண்கள் அங்கேயே நிலைச்சிருச்சு. அவர் ஒரு ஓவியத்தை போல பார்த்துட்டு இருந்தாரு. ரேணு தன்னோட பார்வையை தாழ்த்திக்கிட்டா. ஆனா அந்த மனிதர் அவ இப்போதும் கண்களை இமைக்க மறந்துட்டாரு. அந்த பார்வையை என்னால் மறக்க முடியாது. அந்த பார்வை ஒரு பொண்ணை இல்லை ஒரு பொருளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு விலை மதிப்பற்ற பொருள் திடீர்னு கையில் கிடைச்சது மாதிரி சேகர் சாரோட கண்களில் ஒரு பிரகாசம் இருந்துச்சு. இல்லை, அது பிரகாசம் இல்லை, வேறு ஏதோ ஒன்று இருந்துச்சு. நான் முதல் முறையாக என்னை பலவீனமாக உணர்ந்தேன். முதல் முறையாக என்னோட மனசில் பயம் வந்துச்சு. சேகர் சார் வெறும் நிறுவனத்தோட உரிமையாளர் மட்டும் இல்லை, அவரு ஒரு சக்தி வாய்ந்த மனிதராகவும் இருந்தாரு. அவருக்கு முன்னாடி எல்லாருமே தலை வணங்குவாங்க. இன்னைக்கு அவரோட பார்வை என்னோட மனைவி மேல இருந்துச்சு. இது நடந்துகிட்டு இருக்கும்போது என்னோட மனைவி வா அங்க போய் உட்காரலான்னு சொன்னா. ரேணு மென்மையா சொன்னா. ஒருவேளை அவ என்னோட முகத்துல உணர்ச்சிகளை உணர்ந்திருக்கலாம். நானும் சரின்னு சொல்லி போனேன். ஆனா என்னோட பார்வை இப்பவும் சேகர் சார் மேலதான் இருந்துச்சு. அவர் இன்னும் எங்கோ தூரத்துல அமர்ந்திருந்தாலும் தன்னோட பார்வைய ரேணு சிறைபிடிச்சிருந்தாரு. நைட்டு எப்படியோ போயிடுச்சு. ஆனா என்னோட இதயத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்க வீட்டுக்கு வந்தோம். ரேணு தூங்கிட்டா. ஆனா என்னோட கண்களுக்கு தூக்கமே இல்லை. திரும்ப திரும்ப அதே விஷயம் மனசுல வந்துக்கிட்டே இருந்துச்சு. சேகர் சாரோட பார்வை, அவரோட முகம், அவரோட புன்னகை, இது எல்லாமே என்னோட மனசுல வந்து வந்து போச்சு. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. காலையில ஆஃபீஸ்க்கு போனதும் அங்க இருக்கக்கூடிய உதவியாளர், சார் உங்களை சேகர் சார் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. என்னோட கால்கள் அப்படியே நின்றுச்சு. என்னோட இதயம் இன்னும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. சேகர் சாரோட ரூம் எப்பவுமே அற்புதமா இருக்கும். ஆனா இந்த அறை எனக்கு ஒரு கூண்டு போல தோணுச்சு. அவர் புன்னகைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஏதோ ஒரு விளையாட்டை தொடங்குற மாதிரி இருந்துச்சு. நான் உள்ள போனதும் அவரு, ரவி உட்காருங்க அப்படின்னு மென்மையான குரல்ல சொன்னாரு. ஆனா அந்த மென்மை போலியானது. நான் அமைதியா உட்கார்ந்தேன். அவர் என்னோட கண்களை பார்த்து, நீ மிகவும் கடினமான உழைப்பாளி ரவி.
நிறுவனத்துக்கு எப்பவுமே விசுவாசமா இருந்திருக்க. ரொம்பவே நன்றி சார்னு சொல்லி என்னோட மெல்லிய குரல்ல சொன்னேன். அவர் சிரிச்சாரு. நான் நேத்து உன்னோட குடும்பத்தை சந்திச்சேன். உன்னோட மனைவி மிகவும் கண்ணியமானவும் மிகவும் வித்தியாசமானவளாவும் இருக்கா. என்னோட இதயம் அப்படியே மூழ்கிருச்சு. நான் எதுவுமே பேசல. திடீர்னு அவர் மேசையிலிருந்து 2 கைகளையும் வச்சு என்னோட பக்கம் பார்த்து, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உன்னோட வாழ்க்கையவே இந்த விஷயம் மாத்த போகுது. நான் அமைதியா அப்படியே இருந்தேன். நீ உன்னோட மனைவிய என் கூட 4 நாட்கள் இருக்க அனுமதிச்சா உனக்கு ஒரு வீடும் 2 காரும் உனக்கு ப்ரமோஷன் இது எல்லாத்தையுமே நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன். இதை கேட்டதும் என்னோட உடல்ல மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் எதுவுமே கேட்க விரும்பல. ஆனா அந்த வார்த்தைகள் என்னோட காதுகள்ல விஷம் மாதிரி விழுந்துட்டு இருந்துச்சு. என்னோட உதடுகள் நடுங்க ஆரம்பிச்சது. என்னோட குரல் உயிரற்றதா இருந்துச்சு. நீ ஒரு புத்திசாலி ரவி. இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிறது உனக்கு தெரியும். வெறும் 4 நைட்டு தான் உன்னோட வாழ்க்கையவே மாத்திரும். அவர் அப்படி சொன்னாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறது மாதிரி என்னோட கண்களுக்கு முன்னாடி இருள் சூழ ஆரம்பிச்சது. நான் அந்த சேர்ல இருந்து அப்படியே கீழே விழுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா நான் உட்கார்ந்துட்டு தான் இருந்தேன். அமைதியா யோசி, சீக்கிரமா முடிவு செய், இல்லைன்னா இந்த வாய்ப்பு உனக்கு கை நழுவிடும். அவர் மேசையில ஒரு காகிதத்தை வச்சாரு. அதுல 2 வீட்டோட பத்திரமும் கார் பத்திய தகவல்களும் இருந்துச்சு. அவர் அந்த வீட்டை எந்த இடத்துல இருக்கு, கார் என்ன மாதிரின்ற தகவல்களை கொடுத்தாரு. நான் மெதுவா யோசிக்க எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொன்னேன். அவர் சிரிச்சாரு. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா சீக்கிரமா செய்யன்னு சொன்னாரு. நான் எழுந்தேன். என்னோட கால்கள் கனமா இருந்துச்சு. எப்படியோ அலுவலகத்திலிருந்து வெளியில வந்துட்டேன். அன்னைக்கு நாள் முழுக்க ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தேன். ரேணு கதவை திறந்தா. அவளோட முகத்துல வழக்கமான ஒரு புன்னகை இருந்துச்சு. ஆனா அந்த புன்னகையை பார்க்குற தகுதி எனக்கு இல்லை. என்ன ஆச்சுன்னு மென்மையா கேட்டா. நானும் அமைதியா இருந்தேன். ரவி, எல்லாம் சரியா? இப்போ அவளோட குரல்ல கவலை தெரிஞ்சது. நான் சுவர்ல சாஞ்சுக்கிட்டு நின்னேன். கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருந்தது. ரேணு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னோட குரல் நடுங்க ஆரம்பிச்சது. என்னாச்சு ரவி? என்ன பயமுறுத்துறீங்க? அவ பக்கத்துல வந்து என்னோட கண்களை பார்த்தா. நான் என்னோட பார்வையை தாழ்த்திக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விஷம் மாதிரி இருந்துச்சு. ரேணுக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னப்போ என்னோட கைகள் வியர்க்க ஆரம்பிச்சது. தொண்டை காஞ்சிருந்தது. அவ என்னோட பக்கத்துல அமைதியா உட்கார்ந்திருந்தா. அவளோட பார்வையை தாழ்ந்திருந்துச்சு. முகத்துல நான் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு பாவம் இருந்துச்சு. திடீர்னு அவளோட பார்வையை உயர்த்தினா. அவளோட கண்கள் சிவந்திருந்துச்சு. ஆனா கண்ணீர் இல்ல. அதுக்கு மாறா ஒரு விசித்திரமான கடுமை இருந்துச்சு. ஒரு நிபந்தனையை வச்சு அதனால நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி சொன்னா. அவளோட குரல் மெதுவா இருந்துச்சு. ஆனா உறுதியா இருந்துச்சு. இதை கேட்ட என்னோட இதயம் அப்படியே நின்னு போற மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தைகளை மீண்டும் கேட்க விரும்பி அவளை பார்த்தேன். என்ன அர்த்தம்? என்னோட குரல் பலவீனமா இருந்துச்சு. நான் தயார், சேகர் சாரோட அந்த பண்ணை வீட்டுக்கு போக. ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நான் நேரா அவளை பார்த்து உட்கார்ந்தேன். என்னோட மனசுல பல சந்தேகங்கள் ஓடிச்சு. என்ன நிபந்தனைன்னு தயங்கிக்கிட்டே கேட்டேன். ரேணு ஆழ்ந்த மூச்சு விட்டா. அதுக்கப்புறமா மெதுவா சொன்னா. நான் அங்க போனதும் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வீடியோவா பதிவு செய்வேன். அந்த அரக்கனோட உண்மையான முகத்தை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன். ஒரு கணம் இதை கேட்டப்போ என்னோட காது கேட்காத போல இருந்துச்சு. நீ வீடியோ எடுக்க விரும்புறியா? ஆமா அப்படின்னா இதுதான் என்னோட பழிவாங்குதலா இருக்கும். நம்மளை இதை விட்டு விலக்க முயற்சி செஞ்சா நான் அவரோட மரியாதையை விட்டு அனுப்புவேன். நான் அதை கேட்டு திகச்சு போயிட்டேன். அவன் என் கூட பேச மாட்டா, என்னை விட்டு போயிடுவா, இல்ல என்னை வெறுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ வெளிப்படுத்திய எண்ணம் என்னோட கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருந்துச்சு. அந்த நொடியில என்னோட பார்வை ரேணு மேல அப்படியே நின்னுச்சு. பெண்கள் எப்பவுமே கடவுளை வணங்கும் போது கைகளை கூப்பிதான் நிப்பாங்க. ஆனா இப்ப தன்னோட நோக்கத்தை செயல்படுத்திக்கிறதுக்காக இவ இவ்வளவு இறுக்கமா இருக்கா. ஒவ்வொரு சண்டையையும் தவிர்த்து அந்த பெண் தன்னோட குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தவ இப்போ தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த செய்ய துணிஞ்சிட்டா. இது மிகவும் ஆபத்தானதுன்னு சொன்னேன். இதுக்கு ரேணு சொன்னா, சேகர் சார் சாதாரண மனுஷன் இல்ல. அவன்கிட்ட பணம், அதிகாரம், செல்வாக்கு எல்லாமே நிறைய இருக்கு. அவன் நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சா நம்ம ஏற்கனவே இழந்திருக்கோம்.
ரவி, உனக்கு புரியலையா? அவர் நம்ம மிரட்டியிருக்காரு. அவரோட மிரட்டலுக்கு நம்ம அடிபணிஞ்சா அவர் இன்னும் மேலே போயிடுவாரு. யாராவது ஒருத்தங்க எழுந்து நிற்கணும். அது நான் தான். இதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒரு திட்டத்தை வகுக்க ஆரம்பித்தோம். இந்த திட்டத்துக்காக நாங்கள் ஒரு புதிய கேமரா வாங்குறதுக்கும் முடிவு பண்ணோம்.